இப்போ நம்ம பார்க்க போகிறது யங் டபுள் ஸ்லீட்டில் வந்துக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்துக்கிட்டு ஃப்ரிஞ்சஸ் உருவாகும். அந்த ஃப்ரிஞ்சஸுக்கான ஃப்ரிஞ்சஸ் எவ்வளோத்த உருவாகுது, அடுத்தது அந்த ஃப்ரிஞ்ச் வித் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, இது வந்து ஒரு டபுள் ஸ்லீட் S1 S2ங்கிற 2 ஸ்லீட் இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனாக இருக்கு. நாம் இங்கேருந்து லைட் அனுப்புகிறோம். அது 2 ஸ்லீட்டுக்கு முன்னாடியான தூரத்தை டிஎன் எடுக்கிறேன். ஸ்க்ரீனுக்கும் ஸ்லீட்டுக்கு முன்னாடியான தூரத்தை கேபிட்டல் டிஎன் எடுக்கிறேன். நான் ஒரு S1ங்கிற ஒரு லைட் ஒன்று, S1ங்கிற ஸ்லீட்லேருந்து ஒரு லைட் வருது, S2ங்கிற ஸ்லீட்லேருந்து ஒரு லைட் வருது. ரெண்டும் வந்துக்கிட்டு பிங்கிறோட இன்டிஃபரன்ஸ் ஆகுது. இந்த இன்டிஃபரன்ஸுக்குள்ள 2 விதமான இன்டிஃபரன்ஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டிஃபரன்ஸ், அது வந்துட்டு பிரைட் ஃப்ரிஞ்சஸ் உருவாக்கும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டிஃபரன்ஸ் வந்துக்கிட்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ் உருவாக்கும். ஏதோ ஒரு ஃப்ரிஞ்சோட தான் உருவாக்கும். அது வந்துட்டு என்னாவது ஃப்ரிஞ்ச் என்ன எடுக்க, அது வந்துட்டு இந்த இடத்திலிருந்து பிங்கிற தூரத்தில் YN என்கிற நீளத்தில் உருவாகுதுன்னு எடுத்துக்குவோம். சரி, இப்போ ஃபார் டிஃப்ரெண்ட்டை பார்த்த மனுஷன் அந்த 2 லைட்டுக்கு முன்னாடியான ஃபார் டிஃப்ரெண்ட் என்ன ஆர்குமெண்ட்ஸ்னா, ஃபார் டிஃப்ரெண்ட் என்ன ஆர்குமெண்ட்ஸ்னா S2Pங்கிற நீளத்திலிருந்து S2Pங்கிற இந்த 2க்கு முன்னாடியான ஃபார் டிஃப்ரெண்ட் போல 2 கதிர்கள நீளத்தில் வித்தியாசமாக இருக்கும். அப்போ இதில் நீளம் S2P ஆகும், இதில் நீளம் S1P ஆக வைக்கும். S1P ஆகவும் இருக்கும். இது எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் ஃபார் டிஃப்ரெண்ட் டெல்டான்னு எழுதுவோம். டெல்டா எதுக்கு சமனாக இருக்கும்னா, இது தீட்டா கோணம் போல இங்கே செங்குத்தொண்டு வரைஞ்சினா இது தீட்டாவாக இருக்கும். இதுதான் அந்த டெல்டாவாக இருக்கும். இந்த நீளம் தான் டெல்டாவாக இருக்கும். இந்த நீளம் டெல்டா வந்துக்கிட்டு எப்படி இருக்குமென்னு சொன்னால், இந்த முக்கோணியில் வந்துக்கிட்டு நீங்கள் சைன் தீட்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், சைன் தீட்டான்னு சொல்கிறது டெல்டாவுங்கள் D ஆக இருக்கும். அப்போ அதுலேருந்து டெல்டா வரப்போகுது D சைன் தீட்டாவாக இருக்கும். அந்த S2P மைனஸ் S1P தான் D சைன் தீட்டாவாக இருக்கும். இந்த கோணம் வந்துட்டு தீட்டாங்கிற கோணம் மிக சின்ன கோணமாக இருக்கும். தீட்டாங்கிறது மிக 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 சிறிய கோணமாக இருக்கிறதால சைன் தீட்டாவை நாம் டான் தீட்டான்னு சொல்லி அன்னளவாக சமனாக எடுக்கலாம். எடுத்த மெடிசன்னா ஃபார் டிஃப்ரெண்ட் டெல்டான்னு சொல்கிறது D டான் தீட்டாவாக இருக்கும். இந்த D டான் தீட்டாவாக இருக்கும். இந்த டான் தீட்டாவான இந்த பெரிய இந்த முக்கோணியில் டான் தீட்டாவை பார்த்தோன்னு சொன்னால் YN கீழ் D ஆக இருக்க போகுது. YN கீழ் D. அப்போ டெல்டா சமன் D YN ஓவர் கேபிட்டல் D ஆகிருக்கும். ஆகவே ஃபார் டிஃப்ரெண்ட் என்ன டெல்டான்னு சொல்கிறது YN இன்டு D ஓவர் கேபிட்டல் D. இது தரப்போம். இது வந்துட்டு ஃபார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இதிலிருந்து இப்போ ஃபார் டிஃப்ரெண்ட் நமக்கு YN இன்டு D ஓவர் Dன்னு சொல்லி தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால், இப்போ YN கேட்டாங்கன்னு சொன்னால் YN எப்படி கொடுக்கலும், YN வந்து நாம் இப்படி கொடுக்கலும். இதிலிருந்து YN டெல்டா கேபிட்டல் D ஓவர் D. இது இந்த எண்ணாவது ஃப்ரிஞ்ச் உருவாகிற தூரம். இந்த சென்டர்ல இருந்து எண்ணாவது ஃப்ரிஞ்ச் உருவாகிற தூரம் தான் டெல்டா D ஓவர் D சொல்லி கிடைக்க போகுது. இது வந்துட்டு டார்க்காக இருக்கலாம், இல்லாட்டி பிரைட்டாக இருக்கலாம். அப்போ 2 கண்டிஷன் இருக்கும். ஒன்று டார்க்காக இருந்தால் என்ன, பிரைட்டாக இருந்தால் என்னன்னு பார்ப்போம். இப்போ டார்க்காக இருக்கக்குள்ள அதில் டெல்டா என்ன அறிக்க வேண்டாம். டார்க்காக இருந்தால் இல்லாட்டி ஃபஸ்ட்டு பிரைட்டை பார்ப்போம். பிரைட்டாக இருக்கக்குள்ள இங்கே வந்து நடக்கிறது வந்துக்கிட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டிஃபரன்ஸாக இருக்கும். அந்த கண்டிஷனில் வந்துக்கிட்டு டெல்டான்னு சொல்கிறது என் லாம்டாவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே டெல்டா கண்டுபிடிச்சோம். டெல்டா வந்துக்கிட்டு DYN ஓவர் DN வந்த DYN ஓவர் கேபிட்டல் DN வந்துச்சு. இது N லாம்டாவுக்கு சமனாக இருக்கும்.
என் லாம்டாக்கு சமனாக இருக்கும். அப்போ இதிலிருந்து நாம் y என்ன எழுதியிலும் என் லாம்டா டி ஓவர் டி என்று எழுதியிலும். இது என்னாவது பிரைட் ஃப்ரிஞ்சஸ் உருவாகிற தூரம், என்னாவது பிரைட் ஃப்ரிஞ்சஸ் உருவாகிற தூரமாக இருக்கும். என்னாவது பிரைட் ஃப்ரிஞ்சஸ் உருவாகிற ஒரு இடம் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் நிறைய உருவாக போகுது, 1 2 3 அப்படின்னு சொல்லி இங்கே என்னாவது உருவாகுது. இப்போ இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூன்றாவது, இது நாலாவதுன்னு எடுத்துக்குவோம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தஞ்சிலும் ஃப்ரிஞ்ச் வித் எண்டு. அது 1க்கும் 2க்கும் மாறிக்கலாம், இல்லாட்டி 2க்கும் 3க்கும் மாறிக்கலாம், இல்லாட்டி 3க்கும் 4க்கும் மாறிக்கலாம். இது எல்லாமே சமனானதாக இருக்க போகுது. ஆனால் பீட்டாண்டும் எடுத்துக்கலாம், பீட்டாண்டு எடுக்கலாம், ஃப்ரிஞ்ச் வித்தை பீட்டாண்டு எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்துக்கிட்டு என்னாவது, இப்போ இது வந்துக்கிட்டு இப்போ இந்த ஃப்ரிஞ்சில் வந்துக்கிட்டு இது இப்போ வைஎன்னு சொல்கிற இடத்துல, இந்த இடம் இருந்து வைஎன்னு சொல்கிற இடத்துல என்னாவது ஃப்ரிஞ்ச் உருவாகுதுண்டா n+1 உருவாக போகுது yn+1ங்கிற இடத்துல. இப்போ இது வந்துட்டு என்னாவது ஃப்ரிஞ்சஸ் உருவாகிற இடம். இப்போ n+1 உருவாகிற இடத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன ஆയിരിக்கும், yn+1 சமன் இந்த எண்ணுக்கு பதிலாக n+1 போட போகிறோம், இன்னும் லாம்டா டி ஓவர் டி என்று கிடைக்க போகுது. ஆகவே இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்தான், ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்தான் நமக்கு ஃப்ரிஞ்ச் வித் அறிய போகுது. அதை பீட்டான்னு எடுத்துக்கிறேன். பீட்டா சமன் yn+1 - yn ஆக இருக்க போகுது. yn+1 வந்துக்கிட்டு n+1 லாம்டா டி ஓவர் டி, n yn வந்துட்டு n லாம்டா டி ஓவர் டி என்று வரப்போகுது. அப்போ இதில் நான் கழிக்கக்கூட n லாம்டா டி ரெண்டுலேயும் இருந்து போக லாம்டா டி ஓவர் டி என்று கிடைக்க போகுது ஃப்ரிஞ்ச் வித். இது பிரைட் ஃப்ரிஞ்ச் உருவாக போல ரெண்டு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு இடையிலான தூரம். அடுத்து டார்க் ஃப்ரிஞ்ச் உருவாகிற கண்டிஷனை பார்த்தோம்னு சொன்னா அது டார்க் ஃப்ரிஞ்ச் உருவாகிற இடத்தை பார்த்தோம்னு சொன்னா டார்க் உருவாகிற இடத்துல ஃபார் டிஃபரண்ட் டெல்டா என்று சொல்றது n+12 லாம்டாவாக இருக்கும். டார்க் உருவாக போல ஒவ்வொரு லாம்டா/2 ஒவ்வொரு லாம்டா/2லையும் டார்க் உருவாகும். அதில் சமன்பாடு n+12 லாம்டாவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே லாம்டாவை டெல்டாவை கண்டுபிடிச்சிருக்கோம். டெல்டா வந்துக்கிட்டு dyn over d n+12 லாம்டா. அப்போ அதிலிருந்து நம்ம yn கண்டோம்னு சொன்னால் n+12 d லாம்டா ஓவர் d ஆக இருக்க போகுது. d லாம்டா ஓவர் d ஆக இருக்க போகுது. இது என்னாவது டார்க் உருவாகிறது, இது என்னாவது டார்க் உருவாகிறது. அப்போ n+1 நம்ம பார்த்தோம்னா அது என்ன வரைக்கும் yn+1. இப்போ எண்ணுக்கு பதிலாக n+1 போட போகிறோம். அப்போ n+1 + ½ d லாம்டா ஓவர் d. இது நான் எழுதலாம் n+1 + ½ 3/2 d லாம்டா ஓவர் d என்று எழுதிடும். இப்போ ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு டார்க் ஃப்ரிஞ்சஸுக்கு இடையிலான ஃப்ரிஞ்ச் வித் வரப்போகுது. அது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் பீட்டா சமன் yn+1 - yn. yn+1 வந்துட்டு n+3/2 d லாம்டா ஓவர் d மைனஸ் n+12 d லாம்டா ஓவர் d. அப்போ இதில் நம்ம கழிக்கக்குள்ள nd லாம்டா ஓவர் d nd லாம்டா ஓவர் d பேத்துடும். 3/2 லாம்டா d ஓவர் d லிருந்து ½ d லாம்டா ஓவர் d கழிக்கக்குள்ள நமக்கு கிடைக்க போகுது
டி லாம்டா ஓவர் டி கிடைக்க போகுது. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அதே ஃப்ரிஞ்ச் வித் தான் கிடைக்கும். அதாவது டார்க்காக இருந்தாலும் சரி லைட்டாக இருந்தாலும் சரி அவங்க உருவாகிற ஃப்ரிஞ்சுக்கு இடையிலான தூரம் டி லாம்டா ஓவர்